guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதை பார்க்குறோம்னா கம்ப்ளீட்டாக பிவைக்யூ செக்ஷன் ஃபார் கேட் ஒன்லி தான் பார்க்குறோம். 2013லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இல்லைன்னா பார்ட் 2 அப்லோட் பண்ணிடுறேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாயிண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த கான்செப்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட பிளேலிஸ்ட்டையும் லிங்க்கில் தரேன். யூ கேன் வாட்ச் இட் தர். இதில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து கொஷின் அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் தந்திருப்பேன். அந்த டாபிக் என்னங்கிற ஐடியா தான் கொடுத்துருப்பேன். அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸப்ஷன் எல்லாம் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதோட ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதில் வந்து கம்ப்ளீட்லி கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். First question, maximum number of stereoisomers possible for the compound given below is. நான் என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த கைரல் சென்டர். எவ்வளோ கைரல் சென்டர் இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரே ஒரு கைரல் சென்டர் தாக்குது, அது இந்த கார்பன் மட்டும்தான். பிகாஸ் இது ஒன்று தான் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட அட்டாச் ஆகிருக்குது. 1 மெத்தில், 1 எத்தில், 1 ஹைட்ரஜன் அண்ட் 1 கார்பனல் குரூப்ஸ். ஈச் கைரல் சென்டர் கிவ்ஸ் த 2 ஐசோமர், 2 ஐசோமர் கொடுக்கும். ஸோ இங்கேருந்து 2 ஐசோமர் கிடைக்கிது. தென் நம்ம வந்து எதை பார்க்கணும்னா ஆக்சியல் கைராலிட்டி. ஏன் ஒய் நம்ம ஆக்சியல் கைராலிட்டி பார்க்குறோம்னா 2 அரைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சியல் கைராலிட்டி பார்க்கணும். ஆக்சியல் கைராலிட்டினா என்னென்னா 2 அரைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகி அதோட ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து ஆக்சியல் கைராலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அது நடந்திருக்கு, அங்கே வந்து செக் பண்ணலாம். இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் பல்கி குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இங்கே ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டாக ஆக போகுது. அதே மாதிரி 2 அரைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆக்சியல் கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆக்சியல் கைராலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அதுலேருந்து எவ்வளோ ஐசோமர் கிடைக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஆக்சியல் கைராலிட்டியை வந்து ஒரு கைரல் சென்டராக தான் வந்து கன்சிடர் பண்ண முடியும். அப்போ ஒரு கைரல் சென்டர் 2 ஐசோமரை கொடுக்குது. அப்போ இங்கே 2 ஐசோமர், இங்கே 2 ஐசோமர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆக்சியல் கைராலிட்டியும் கைரல் சென்டரும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், இங்கே வந்து ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ இருக்கிற பாசிபிலிட்டி வேவை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதுக்கு 2 ஐசோமர், கைரல் சென்டருக்கு 2 ஐசோமர் இருக்குது, இன்ட்டு ஆக்சியல் கைராலிட்டிக்கு 2 ஐசோமர் இருக்குது, அந்த 2 இன்ட்டு பண்ணால் 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர் ஃபார் திஸ் காம்பவுண்ட் இஸ் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஃபார் த ஃபாலோயிங் கன்ஃபர்மேஷன் ஆஃப் த சைக்ளோஹெக்சேன். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது சைக்ளோஹெக்சேனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர். சேர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ட்விஸ்ட் போர்ட், then twist boat is more stable than the boat, then boat is more stable than the half chair. நமக்கு ஆர்டர் தெரியும். இந்த ஆர்டரை வச்சு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். this one here, first one is a chair, second one is a boat and third one is a twist boat. இதை வச்சு நம்ம ஆர்டர் எழுதிடலாம். ஸோ 1 is more stable then the 3 then 2. இதை பார்த்தாவே நமக்கு ஆர்டர் தெரியுது. பி தான் ஆப்ஷன். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, the absolute configuration of C2 and C3 in the following compound. இதில் C2க்கும் C3க்கும் இருக்கிறது தான் RS configuration இல்லை S configuration கண்டுபிடிக்கணும். இந்த கார்பனுக்கு இந்த கார்பன். ஃபஸ்ட்டு செகண்ட் கார்பனை பார்க்கலாம். நேமிங் நம்பரிங் கொடுத்துக்கலாம். இங்கே 1, இங்கே தான் வந்து கார்பனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இங்கே 2, இதை வந்து 3ன்னு வச்சுக்கோ, இது 4ன்னு வச்சுக்கோ. ஸோ 1 2 3 எஸ்ல வருது, பட் ஹெச் வந்து வெஜ்ஜில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஆரை தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ 2 வந்து ஆர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கார்பனுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எது கொடுப்போம்னா OH தான் கொடுப்போம், ஏன்னா அங்கே ஸ்ட்ரைட்டாக ஓட அட்டாச் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் வந்து இந்த சைடு இருக்க கார்பனுக்கு தான் கொடுக்கணும். தேர்ட் வந்து CH3 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து. இப்போ 1 2 3 கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் தான் வருது. ஆர் ஸ்ட்ரைட்டாகவே ஆர் கொடுத்துடலாம், ஏன்னா ஹெச் வந்து ஃபோர்த் ஒன் வந்து டேஷில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ஆரில் கொடுத்துடலாம். அப்போ 3யும் 6 2வும் 6ங்கும்போது 2 3 ரெண்டுமே ஆர். அப்போ டி தான் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிங் ஃபிளிப்பிங் ஆஃப் த காம்பவுண்ட் இன் த ஃபாலோயிங் கன்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு. இப்போ இதையே நம்ம ரிங் ஃபிளிப் பண்ண போகிறோம். ஸோ ரிங் ஃபிளிப் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம். அப்போ இந்த OH கண்டிப்பாக இங்கே தான் போயிருக்கும். ஸோ அதுவும் இது அப்பர் சைடில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அப்பர் சைடில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிஆர் வந்து இங்கே கொண்டு வந்திருப்போம், ஏன்னா ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். ஃப்ளிப் பண்ணும்போது இப்படி தான் ஃப்ளிப் ஆகும். ஸோ இந்த பிஆர் அப்பரில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அப்பருக்கு தான் வரும். இந்த CH3 அப்பரில் தான் இருக்குது. ஸோ இதுவும் அப்பரில் தான் வரும். பட் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் இங்கே போகும்போது இது இங்கே வரும். ஸோ இங்கே இருக்க CH3 இப்படி வரும்.
ஸோ இது வந்து யார் கரெக்டாக இருக்குது? பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் தே ஆஸ்க் அபவுட் த காம்பவுண்ட் இன் ஆர் கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த காம்பவுண்ட்ஸில் எதுக்கு ஆர் கான்ஃபிகரேஷன் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு நம்பரிங் கொடுக்கலாம். நம்பரிங் வந்து நம்ம கொடுக்கும்போது சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பிளேனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இங்கே தான் 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 நம்பரிங் கொடுத்தாச்சு. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு எஸ்ன்னு வரும். பட் ஹெச் வந்து எங்கே இருக்குது? வெஜ்ஜில் இருக்குது. ஸோ வெஜ் இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் எழுதணும். ஸோ இட்ஸ் அன் ஆர். இதோட மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ நம்பரிங் தர முடியாது. அப்போ இந்த கொஷின் ராங். இங்கேயும் வந்து சேமாக இருக்குது. அப்போ இதுக்கும் நம்பரிங் தர முடியாது, ராங். இங்கே நம்பரிங் தர முடியாது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ப்ராப்பராகவே சப்ஸ்டியூட் ஆகலை. ப்ராப்பராக சப்ஸ்டியூட் ஆகலைனாவே வந்து நம்ம அதை வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் வந்து எடுத்துக்குவோம். ஸோ இதுக்கெல்லாம் நேமிங் கொடுக்க முடியாது. இங்கே தான் வந்து நம்பரிங் கொடுக்கலாம். 1, 2, 3, 4. இங்கே வந்து ஆர் கான்ஃபிகரேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்துருக்கு. பட் ஹெச் எங்கே இருக்குது? வெஜ்ஜில் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு எஸ். ஸோ நமக்கு இதுலேருந்தே ஆன்சர் தெரியுது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஐ வில் ரீட் த கொஷின் ஃபர்ஸ்ட். ஹைட்ரேஷன் ஆஃப் ஃபியூமரிக் ஆசிட் கிவ்ஸ் த மாலிக் ஆசிட். ஃபியூமரிக் ஆசிடை ஹைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு மாலிக் ஆசிட் கிடைக்குது. ஹைட்ரேஷன்னா என்ன? ஹெச் ப்ளஸும் ஓஹெச்சையும் வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து ஹைட்ரேஷன். இது மூலமாக நம்ம ஃபியூமரிக் ஆசிடில் வந்து ஹைட்ரேஷன் பண்ணுற மூலமாக நமக்கு மாலிக் ஆசிட் கிடைக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அஷ்யூம் தட் த அடிஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்து எங்கே நடந்தது? ஸ்பெசிஃபிக்லி த ஸ்பேஸ் ஏ ஆர் பி. ஏலையோ இல்லை பிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஏபி ரெண்டுலேயும் சேர்த்து காமனாக அட்டாச் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு ரெசிமிக் மிக்சர் கிடச்சிருக்கும். சப்போஸ் ஏபி இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றில் அட்டாக் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர் ஐசோமர் ஆர் எஸ் ஐசோமர் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இங்கே ரெசிமிக் மிக்சர் கிடையாது. அதே மாதிரி கொஷின்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏ ஃபேஸ் ஆர் பி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்? டி ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா அடிஷனாக ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரம் பின்னு கொடுத்துட்டாங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்க? ரெசிமிக் மிக்சர். பட் நமக்கு எப்போ ரெசிமிக் மிக்சர் கிடைக்கும்? ஏபி ரெண்டுலேயுமே அடிஷனாக இருக்கும்போது தான் ரெசிமிக் மிக்சர் கிடைக்கும். ஸோ இங்கே ஏபின்னு கொஷின்லையும் கொடுக்கல. ஸோ அப்போ நமக்கு டி ஆப்ஷன் தப்பு. இப்போ நம்ம இதுக்கு நம்பரிங் கொடுத்து பார்க்கலாம். வந்திருக்க ஆன்சருக்கு நம்பரிங் கொடுத்து பார்க்கலாம். இது சென்ட்ரல் கார்பன். ஸோ இங்கே நம்பர் 1 கொடுப்போம். COOH-க்கு 2. அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து CH2. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு COOH இருக்குது. அப்போ 3, இங்கே 4. உங்களுக்கு எஸ் வரும். ஆனால் எங்கே இருக்குது? ஹெச் வந்து பிளெயினில் இருக்குது. பிளெயினில் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்போசிட்டில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிளெயினில் இருக்கும்போது ஆப்போசிட்டில் எழுதுனா நமக்கு ஆர் தான். ஆர் ஐசோமர் தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. பட் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் ஐசோமர் கிவ்ஸ் தி எஸ் ஐசோமர்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சதோ ஆர். அப்போ ஏ தப்பு. இங்கேயும் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? எஸ் ஐசோமர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. நமக்கு கிடைச்சது ஆர். இங்கே மட்டும்தான் ஆர் ஐசோமர் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டு. த கொஷின் இஸ் the enantiomeric pair among the following is. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு enantiomerனா என்னன்னு தெரியணும். enantiomeric pairனா என்ன? enantiomerனா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம enantiomerனு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? இது வந்து enantiomer இல்லை, இது வந்து கன்ஃபார்மஸ். ஏன்னா இந்த பாண்டை வச்சு ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாண்டை வச்சு ரொட்டேட் பண்ணாங்கன்னா அது வந்து கன்ஃபார்மஸ். ஸோ இது வந்து enantiomer இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியை பார்க்கலாம். ஆப்ஷன் பியை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தரும்? இந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து பிளேனாரில் இருக்குது அப்படின்னு தோணும். ரெண்டாவது இது வந்து இசட் ஐசோமரிசத்தில் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இங்கே 1, இங்கே 2, இங்கே 1, இங்கே 2. ஸோ இது வந்து இ. இங்கே 1, இங்கே 2, இங்கே 1, இங்கே 2. சேம் சைடு ஆகுது ஜெட். இந்த சைடு வந்து இ வருது, இந்த சைடு ஜெட் வருது. ஸோ உங்களுக்கு enantiomer-ஆன ஒரு டவுட் வரும். பட் இது வந்து அக்கைரல் கார்பன். நமக்கு என்ன வேணும்? கைரல் கார்பன் வேணும். ஸோ இது வந்து ஆப்ஷன் பியும் வந்து ராங் தான். இங்கே வந்து அக்கைரல் கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியை செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஒரு கார்பனை வச்சு இது ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் தான் கிடைக்குது. நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் கிடைக்கல. ஸோ இதுவுமே வந்து ராங் தான். நமக்கு என்ன தேவை? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ ஆப்ஷன் சியும் வந்து ராங் தான். இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிக்கு வந்து சூஸ் பண்ணிக்கூடாது. டிஎலையும் வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நமக்கு இந்த பையலரி சிஸ்டத்தை பார்த்தோன்னே ஒன்று ஞாபகம் வரணும். என்னது? ஆக்சியல் கைராலிட்டி வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஆக்சியல் கைராலிட்டி மீன்ஸ்
பையரல் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகி அதோட ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருந்ததுன்னா வந்து அது ஆக்சியல் கைரலிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே அது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஆப்தோ பொசிஷனில் வந்து பல்கி சப்ஸ்டியூட் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் தான் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஆக்சியல் கைரலிட்டி. ஆக்சியல் கைரலிட்டி வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்குவோம், கைரல் சென்டராக கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே கைரல் சென்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது இதோட மிரர் இமேஜான்னு பார்க்கணும். அதுவும் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜான்னு பார்க்கணும். நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜான்னு பார்க்கும்போது ஆமாம், இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் இன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ரியேஜென்ட்டோட நாலேஜும் வேணும், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நாலேஜும் வேணும். ரியேஜென்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டோட நாலேஜும் வேணும். உங்களுக்கு ரியேஜென்ட்ஸோட நாலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரைட் நோ நான் க்ரியேட் பண்ணல ரியேஜென்ட்ஸை. எப்போ நான் க்ரியேட் பண்ணுறேனோ அப்போ நான் லிங்க்கை வந்து பிளேலிஸ்ட்டில் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தோணும், ஃபெல்கின் ஹேண்ட் மாடலா இல்லை கிராம்ஸ் ஸ்டீலேஷன் எஃபெக்டானு. உங்களுக்கு கிராம்ஸ் ஸ்டீலேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆல்ஃபா கார்பனில் வந்து ஒரு ஹெட்ரோ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஆனால் இங்கே இருக்க ஆல்ஃபா ஆட்டம்ல எந்த ஒரு ஹெட்ரோ ஆட்டமும் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இது வந்து கிராம்ஸ் ஸ்டீலேஷன் எஃபெக்ட் கிடையாது. ஸோ ஏன்னா வந்து ஸ்டீலேஷன்னா வந்து இந்த மாதிரி டி பிளாக் எலமெண்ட் வர மாதிரி இருந்தாவே நம்ம ஸ்டீலேஷனை யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிக்கும் போது இங்கே அது இல்லை. ஸோ இது வந்து ஸ்டீலேஷன் கிடையாது. ஃபெல்கின்ஸ் ஹேண்ட் மாடல் தான். ஃபெல்கின்ஸ் ஹேண்ட் மாடல்னு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நியூமன் ப்ரொஜெக்ஷன்லாம் நம்ம எடுத்துக்கணும். அந்த நியூமன் ப்ரொஜெக்ஷனில் இந்த லார்ஜஸ்ட் குரூப்புக்கு ஆப்போசிட்ல நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கை கொண்டு வரணும். அதுதான் வந்து ஃபெல்கின்ஸ் ஹேண்ட் மாடல். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா, அந்த மீடியம் குரூப்புக்கு காஜ் பொசிஷன்ல கார்பன் குரூப்பை பிளேஸ் பண்ணியிருக்கணும். இதுவும் வந்து ஃபெல்கின் ஹேண்ட் மாடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து லார்ஜ் குரூப்புக்கு ஆப்போசிட் சைடில் நடக்குது. இதுதான் வந்து ஃபெல்கினோட ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம வந்து காஜ் இதுக்கு நியூமனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ CH3 வந்து இந்த சைடு இருக்குது. நம்ம அதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். இங்கே ஹெச் இருக்குது. ஸோ இந்த ஹெச் இங்கே பிளேஸ் பண்ணுறோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கார்பனல் குரூப்ஸ் வந்து மீடியம் குரூப்புக்கு கேட்ச் பொசிஷனில் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே தான் பிளேஸ் பண்ணணும். இங்கே ஹெச் இருக்குது. இப்போ இதுதான் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலை ஆக்ட் பண்ண போகுது. இந்த நியூக்ளியோஃபைலை வந்து அட்டாக் பண்ணணும். நான் இங்கே நியூக்ளியோஃபைல்னா போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த நியூக்ளியோஃபைலை வந்து இங்கே அட்டாக் பண்ண போகிறோம். இது வந்து இங்கே வரப்போகுது. ஸோ எப்பயுமே கேட்ச் பொசிஷனில் போட்டு இங்கே நியூக்ளியோஃபைல் வந்துருச்சு. இதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் இங்கே பிஹெச் இருக்கு. ஏன்னா லார்ஜ் குரூப்புக்கு ஆப்போசிட் சைடில் தான் நியூக்ளியோஃபைலிக் அட்டாக் நடக்கணும். ஸோ இங்கே CH3, இங்கே ஹெச். இங்கே தான் வந்து நமக்கு OH வந்திருக்க போது, இங்கே ஹெச் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நாம் அப்படியே எடுத்து எழுதலாம். அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். CH3 கீழே PH, இங்கே ஹெச். அப்படியே நெக்ஸ்ட் கார்பனுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் கார்பனில் போகும்போது இங்கே OH, ஏன்னா ரெண்டு வந்து ஒன் சைடில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து சேம் இதாக தான் இருந்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூக்ளியோஃபைலை பண்ண போகிறோம். நியூக்ளியோஃபைல் வந்து நம்ம இது தான் போட்டிருக்கோம். ஸோ இது அப்படியே இங்கே வரும். சரி, இதோட வரும். ஸோ இவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது எது மாதிரி இருக்குது, நம்ம எக்ஸ் காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. கரெக்டாக எக்ஸ் காம்பவுண்ட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்படி இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ். இப்போ எக்ஸையும் ஒய்யும் பார்க்கும்போது எப்படி தெரியுது, டயாஸ்டீரியோமஸ் மாதிரி இருக்குது. டயாஸ்டீரியோமஸ்னாவே வந்து 95:5 அந்த மாதிரி தான் வரும். தட் மீன்ஸ் எக்ஸ் வந்து ரொம்ப மேஜர், ஒய் வந்து வரும் ஆனால் ரொம்ப மைனராக வரும். ஸோ நமக்கு வந்து இங்கே எக்ஸ் ஒன்லி ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒய் ஒன்லி ப்ராடக்டான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ் இஸ் ஏ மைனர் ப்ராடக்ட் அண்ட் ஒய் இஸ் ஏ மேஜர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன, எக்ஸ் தான் வந்து மேஜர் ப்ராடக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு ஒய் ப்ராடக்ட் கிடைக்கணும்னா இந்த கார்பனல் குரூப் வந்து இந்த சைடு ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் அது டயாஸ்டீரியோமஸில் இருக்கும்போது ஒய் தான் வந்து ரொம்ப கம்மியாக வரும், எக்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நமக்கு டியும் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். அமாங் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தட் டு நாட் எக்ஸிபிட் த ஆப்டிக்கலி ஆக்டிவ். நம்ம ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான் பார்க்கணும். நமக்கு எது ஸ்ட்ரைட்டாக தேவை, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் மாலிகுல்ஸ் தான் தேவை, ஆப்டிக்கலி ஆக்டிவாக பார்க்கக்கூடாது. அட் ரூம் டெம்பரேச்சர். எதுக்காக ரூம் டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் டைனமிக் கைராலிட்டியை பார்க்கணும். டைனமிக் கைராலிட்டியை பார்க்கணும். தென் மீசோ காம்பவுண்ட்ஸ். இந்த ரெண்டையும் வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணுமே தவிர வேறு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருந்தால் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து போட்டுறக்கூடாது. நாம் ஒவ்வொன்று செக் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைனமிக் கைராலிட்டினா என்னென்னு தெரியணும். டைனமிக் கைராலிட்டினா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் சொல்லியிருக்காங்க,
அது வரைக்கும் மட்டும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் இருந்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிக்கிறது. ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் அடுத்தடுத்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது, அந்தந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது தான் வந்து டைனமிக் கைராலிட்டி. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். ஏ வந்து கைரல் சென்டர் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. இட்ஸ் அன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல். நமக்கு என்ன தேவை? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான் தேவை. பி இது வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னே வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லிடுவோம். பட் நாம் என்ன சொல்லியிருக்கோம்? டைனமிக் கைராலிட்டி இருக்குதாங்கும்போது செக் பண்ணுவேன். இங்கே வந்து ரூம் டெம்பரேச்சர் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். அப்போ இன்னுமே வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் அதிகமாக காட்டும். ஸோ இது வந்து ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ்னு சொல்லுவோம். பட் ரூம் டெம்பரேச்சரில் வரும்போது அதோட எனன்சியோமெரிக் ஃபார்ம்ஸ் அதிகமாகி அது ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக மாறிடும். ஸோ இதுவும் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். இது வந்து மீசோ காம்பவுண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறோம் இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு. இது வந்து சும்மாவே பார்த்தாவே சொல்லிடலாம் நம்ம வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு. பட் இன்னொன்று என்னென்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வரும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ இன்னுமே வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு அது ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே நீங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி போடும்போது இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். ஆனால் இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் எஃப்ஐ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ரூம் டெம்பரேச்சர்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ ரூம் டெம்பரேச்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே எதுவும் சேஞ்சஸ் நடக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம எதை கவுண்ட் பண்ணிக்கணும்னா பி, சி, டி, இ. அப்போ மொத்தமாக நமக்கு வந்து 4 காம்பவுண்ட்ஸ் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு தேவை டைனமிக் கைராலிட்டியும் மீசோவும் தான். இது மீசோவில் வந்துருச்சு. இவங்கெல்லாம் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து டைனமிக் கைராலிட்டியில் வருவாங்க. Next question. In the following reaction, the stereochemistry of the major product is predicted by. இங்கே reagents தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் செக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கொஷின்லேயே போயிடலாம். இங்கே எத்தில் லித்தியம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சீலேஷன்னாவே வந்து நம்ம எதை பார்க்க சொல்லியிருக்கோம்? மோஸ்ட்லி டி பிளாக் எலமெண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். தென் சம் மெட்டல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து எது எக்ஸப்ஷனல் கேஸ்னால் Na அண்ட் K+. இந்த ரெண்டும் மட்டும் சீலேஷனில் வராது. சப்போஸ் NaBH4 கொடுத்து CCl3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சீலேஷனில் வரும். ஏன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் கூட வரும்போது கண்டிப்பாக சீலேஷனில் வரும். சம்டைம்ஸ் LiU வரும், அதே மாதிரி Mgயும் வரும், Zn இந்த மாதிரி எல்லாமே வரும், மெட்டல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கே Li இருக்குது அப்படின்னா அது சீலேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெட்டல் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்பனைல் குரூப்புக்கு ஆல்ஃபா பொசிஷனில் ஏதாச்சும் ஹெட்ரோ ஆட்டம் இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே வந்து ஆல்ஃபா பொசிஷனில் ஹெட்ரோ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கும்போது நான் அதோட அட்டாக் வந்து எங்கே நடக்கும்னா ஸ்மாலஸ்ட் குரூப் சைடு அட்டாக் தான் நடக்கணும். ஸோ இது வந்து லார்ஜ் குரூப், இது மீடியம் குரூப், இது ஸ்மால் குரூப். இப்போ இதுக்கு பக்கத்தில் அட்டாக் நடந்திருக்கான்னு பார்க்கலாம். எத்தனை குரூப் இங்கே தான் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து ஸ்மால் குரூப்புக்கு பக்கத்துலேயே அட்டாக் ஆகிருக்கு. ஸோ இது எல்லா கண்டிஷன்ஸும் ஓகே ஆகுனா இதை வந்து கிராம்ஸ் சீலேஷன் மாடல்னு தான் சொல்லலாம். வேறு எதுவும் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் மெட்டலை பார்க்குறீங்களா, சீலேஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இவ்வளோதான் வந்து இந்த கொஷின். டுடேஸ் வீடியோவில் இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்க கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் மோஸ்ட்லி ரியேஜென்ட்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த டாப்பிக்காகவே நான் ஃபஸ்ட்டாக ரியேஜென்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் another 10 கொஷின்ஸை பார்க்கலாம்.